நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் மாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்தில் எல்லா மாதத்துக்குமே சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் இந்த மாசி மாதத்தோட சிறப்பு அப்படின்னாலே இந்த மாசி மாதத்தை நாம் மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவோம். சிவனோட சக்தி இணைந்து ஒரு மிகப்பெரிய ரூபமாக காட்சி கொடுத்த இந்த மாசி மாதம் தான் அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் பெண்கள் தங்களோட தாலி கயிறெல்லாம் மாற்றிப்பாங்க. அப்போ தன்னோட கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதாவது மறந்து போன தவசத்தை மகத்தில் கொடுக்கறது அப்படிம்பாங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை அவங்களோட திதியை நாம் சரியாக கொடுக்காம விட்டோம்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திர நாளில் கொடுக்கலாம். 7 ஜென்மத்துக்கு உண்டான புண்ணியம் அப்படிங்கிறது கிடைக்கும். முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில் போய் சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அவரோட வீட்லேயே. செவ்வாய் மகர ராசியில் சனி பகவானோட வீட்டில் இருக்காரு. புதன் கும்பராசியில் இருக்காரு. 19ஆம் தேதி மீனராசிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ராகுவோட இணைய போகிறாரு. சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் மகரத்தில் இருந்துட்டு 25ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. குரு பகவான் மேசத்துலேயும் ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்பு ராசி மாற்றம் இதெல்லாம் உங்கள் ராசிக்கு உண்டான என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். இப்போ உங்களுக்கு 7 சனி அப்படிங்கிறது நடக்குது. இந்த மாதத்தோட தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா புதனும் உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். சூரியன் இந்த மாதம் முழுக்க உங்களோட ராசிக்கு விரயஸ்தானத்தில் தான் இருக்க போகிறாரு. பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் சனி 3 கிரகங்களும் உங்களோட ராசிக்கு விரயஸ்தானம். அப்போ கொஞ்சம் ஒரு சுமார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் 3 கிரகங்கள் விரயத்தை கொடுக்குது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு அதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்தில் காசு கொடுக்கக்கூடிய இடத்துல பலமாக இருக்கார். என்னதான் குரு பகவான் காசு கொடுத்தாலும் கூட விரயசனி காலகட்டம் அப்படிங்கிறது குரு கொடுக்கக்கூடிய பணத்தை விட கூடுதலான செலவு அப்படிங்கிறத கொடுக்கும். இப்போ போதாத குறைக்கு புதனும் சூரியனும் சேர்ந்து போயிருக்கிறாங்கங்கும்போது கொஞ்சம் அரசு வழி விரயங்களும் இருக்கும். அரசாங்கத்துக்காகவே கொஞ்சம் காசு எடுத்து வச்சுக்கணும். அதனால் கூடுமான வரையும் கவனமாக இருந்துங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் நம்ம பயணம் போகிறோம் அப்படின்னா வண்டி வாகனத்துக்கு உரிய ஆவணங்களை சரியாக வச்சுங்க. அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியெல்லாம் நேரம் தவறாமல் கரெக்டாக செலவு பண்ணுங்க, கரெக்டாக செலுத்துங்க. அப்போ தான் ஒரு ஃபைனுக்குன்னு கட்டாமல் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கும். அதேமாரி பெருசாக செலவு பண்ண வேண்டிய சூழல் வந்தாலும் காசு ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும். குரு காசு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். இருந்தாலும் வரவை விட செலவு கொஞ்சம் கூடுதல். மாத கடைசியில் கூட்டு போட்டு பார்த்தோம்னா ஒரு 1000-2000 நமக்கு கைப்பற்றாக்குறையாக தான் இருக்கும். அதை தாண்டி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ ராசிக்கு 4ஆவது வீட்டுக்கும் 7ஆவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் விரயஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல பலனை தான் கொடுப்பார். ஏன்னா புதன் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம். அவர் மறைவிடத்திற்கு வரும்போது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம். அப்போ சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் செய்யலாம். இப்போ மீனராசியில் இருக்க உங்களுக்கு வரன் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார். விரயசனி காலகட்டத்தில் திருமணம் பண்ணிடலாம், தப்பு கிடையாது. அப்போ பெண் தேட ஆரம்பிங்க, மாப்பிள்ளை தேட ஆரம்பிங்க. கடன்னு செட் ஆகும். 10 ரூபா அலைச்சல், 10 இடத்துக்கு போகிறோம் வரோன்னா கூட நல்ல வரன் அப்படிங்கிறது இந்த மாசி மாதத்தில் முயற்சி செஞ்சிங்கன்னா அமைஞ்சிடும். அதுமாரி நாம் எதிர்பார்த்த ஒரு வரன் அப்படிங்கிறதும் அமையும். இப்படியெல்லாம் இருக்கணும். எதிர்காலத்தில் நமக்கு வரக்கூடிய ஒரு பெண் இப்படி இருக்கணும், இல்லைனா நமக்கு வரக்கூடிய ஒரு பையன் இப்படி இருக்கணும், இந்த உத்தியோகத்தில் இருக்கணும், ஆள் இப்படி இருக்கணும், இப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு கற்பனை இருக்கும் இல்லைங்களா? அந்த கற்பனை அப்படிங்கிறது கண் முன்னாடியே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த அளவுக்கு வரன் ரொம்ப சிறப்பாக அமையும். அப்படிங்கிறதால திருமண முயற்சிகளை தாராளமாக செய்யலாம். அதேமாரி கல்விக்காக எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஒரு போட்டித் தேர்வு எழுத போகிறேன், இல்லை புதுசாக ஒரு கோச்சிங் சென்டரில் போய் சேர போகிறேன், இல்லை வெளியூரில் போய் ஒரு கல்வி கற்க போகிறேன், இல்லை கிராஃப்ட் கோர்ஸ் ஒரு 6 மாதத்துக்கு ஒன்று இருக்குது அதை போய் படிக்க போகிறேன், இல்லை ஒரு போட்டி தேர்வுக்காக ஏதாவது வகுப்பு சேர்றேன், ஒரு நீட் கோச்சிங் சேர போகிறேன், இப்படி ஏதாவது முயற்சி செஞ்சு அதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா இப்போ போய் சேரலாம். நல்ல சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல கல்வி நிறுவனத்தில் இடம் கிடைக்கும். அதால் உங்களுக்கு பிற்காலத்தில் வேலை அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கும். மாரி மாமா மச்சான் வகையில் கொஞ்சம் மனக்கசப்புகள் கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும். இப்போ ஒன்று சேரலாம். ஒரு மச்சான் வழியில் மாமா வழியில் ஒரு நல்லது கெட்ட நடந்திருக்கும். ஒரு பத்திரிக்கையில் பேர் போடல, இல்லை என் பேரை கடைசியாக போட்டேன், இல்லை எனக்கு நேரில் வந்து பத்திரிக்கை வைக்கல, இல்லை
என்றைக்கோ ஏதோ ஒரு வார்த்தை பேச போவேன். இப்படி மனக்கசப்புகள் அப்படிங்கிறது குடும்ப உறவுகளுக்குள்ளே இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ சரியாயிடும். ஏதோ ஒரு நல்ல விசேஷத்தில் மாமா மச்சான் எல்லாம் ஒன்று கூடி பேசிக்கலாம். பெரிய தாய் வழி உறவுகள்கிட்ட இருந்த பிரிவினை, தாய்மாமன் வழியில் இருந்த பிரிவினை, இது எல்லாமே நீங்கிறோம். சில பேருக்கு தாய் வழி சொத்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதோட மாத தொடக்கத்திலேயே லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். ராசிக்கு 3க்கும் 8க்கும் அதிபதியான சுக்கிரன் லாபத்துக்கு வரும்போது எதிர்பாராத பல திருப்பங்கள் அப்படிங்கிறது இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலை அப்படின்னு நீங்கள் விரக்தியில் இருந்தாலும் எதிர்பாராத காரியங்கள் நடக்கும். நமக்கு 50 ரூபா வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். அந்த 50 ரூபா வரவே வராது. ஆனால் 10 காசு கூட கிடைக்காதுன்னு நினச்ச இடத்துலேருந்து நமக்கு 100 ரூபாயா வரும். அப்போ நம்ம எதிர்பார்த்தது 50, வந்தது 100, நமக்கு 50 லாபம்தான் அப்படிங்கிறதுல ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதேமாரி கடந்த காலகட்டத்தில் ஏதாவது பூர்வீக சொத்தை விற்றுருக்கலாம், இல்லை நீங்கள் கனவாக வாங்கியிருந்த ஒரு வண்டியை விற்றுருக்கலாம், இல்லை ஒரு பவுனுக்குன்னு வாங்கினதை அடவு வச்சுருந்துருக்கலாம், கையை விட்டு போயிருக்கோம். இப்படி கையை விட்டு போன பொருள் திரும்ப நமக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இது ஒரு மிக அற்புதமான யோகம். இது கிடைக்குது அப்படிங்கும்போது மிகப்பெரிய மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். நம்ம கையை விட்டு போயிடுச்சே, சென்டிமெண்ட்டாக வச்சுருந்தோமே அப்படின்னு நினச்சது இப்போ திரும்ப நமக்கு கிடைக்குது. இல்லை ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போயிருக்கோம், எங்கேயாவது பயணத்தில் விட்டுருப்பீங்க, சொந்த பந்த விட்டு விசேஷத்துக்கு போகிறப்ப சென்டிமெண்ட்டாக ஒரு மோதிரம் போட்டிருந்தேன் காணா போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதேமாரி உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உடன்பிறப்புகளை அனுசரித்து நடந்துக்கிட்டோன்னா இந்த மாதத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதே இருக்குது. மார்ச் 2ஆம் தேதி மீனராசிக்கு போகிற புதன் அங்கே நீசமடைகிறார். உங்கள் ராசிக்கே பலம் இழந்து போகிறார். 4க்கும் 7க்கும் அதிபதியான புதன் நீசமடைகிறதால கொஞ்சம் உடம்பு பிரச்சனை கொடுக்கும். ஏற்கனவே விரய சனிங்கிறது இருக்குது. சனி பகவான் ஒற்றை தலைவலியை கொடுப்பாரு. கடுமையான சைனஸ் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கவனமாக இருந்துக்கணும். கொஞ்சம் பயணங்கள் இதெல்லாம் குறைச்சிக்கணும். தேவையற்ற பிரச்சனைகளை போட்டு மன அழுத்தத்தை நம்மளே உண்டாக்கக்கூடாது. ஒரு காரியம் ஆகலைன்னு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணும். அதையே போய் நோண்டிக்கிட்டு நிம்மதி இல்லாத தூக்கம், முறையான சாப்பாடு இதெல்லாம் வெறுத்து போய் அப்படியே உட்காந்துருக்கிறது, எதையோ இழந்து கப்பல் கவுந்த மாதிரி அப்படிலாம் மனசுக்கு எதையும் ஏற்றிக்காமல் விட்டுருங்க. இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு வெளிநாடு போகணுங்கிற முயற்சி இந்த காலகட்டத்தில் தோணும். ஆனால் முயற்சியை கைவிட்டுறது நல்லது. இல்லை நான் போய் தான் தீருவேன்னா சுயஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போகிறது நல்லது. குடும்பமான வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துக்கிறது தான் நல்லது. அதோட மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் வராரு. அவரும் விரயத்துக்குள்ள வராரு. 3க்கும் 8க்கும் அதிபதியான சுக்கிரன் 12க்கு வராரு. அப்படிங்கிறது ஒரு வகையில் நன்மை, ஒரு வகையில் சுமார். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். புனித பயணங்கள் போகலாம், பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போய் வணங்கிட்டு வரலாம். இது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு ஒரு பக்கம் நடக்கும். ஆனால் குடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும். யாருக்கிட்டையும் 10 ரூபா ஜாமீன் போட்டு வாங்காதீங்க, கொடுக்காதீங்க. கூடுமான வரைக்கும் வட்டி கடன் வாங்காதீங்க. அரசு சார்ந்த வங்கிகளில் வேணால் லோனுக்குன்னு போட்டுக்கலாம். வெளியிடங்களில் பணம் வாங்கினீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதுமாரி கால்நடைகள் வளர்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா கால்நடையால் பிரச்சனை வரும். அடுத்தவங்களில் போய் மேய்ஞ்சிரும், இல்லைன்னா ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒரு வியாதி 10 ஆட்டுக்குட்டிக்கு பரவும். அதனால் கால்நடைகளோட எண்ணிக்கையை குறைச்சிக்கிறது நல்லது. செவ்வாய் மாதம் முழுக்க லாபஸ்தானத்திலே தான் இருக்காருங்கிறப்ப விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லை, அதே நேரத்தில் கால்நடைகளுக்கு பாதிப்பு. விவசாயத்தில் 10 ரூபா போட்ட முதல்ல ஒரு 10 ரூபா லாபம் எடுத்துடலாம். அதில் எந்த குத்தங்கரையும் கிடையாது. மனை இடம் பூமி சம்மந்தப்பட்ட வகையில் வருமானம் 10 ரூபா கூட கிடைக்கும். பூமியால் லாபம் உண்டு, கால்நடையால் நஷ்டம் வரும். கவனமாக இருந்துக்கணும். அதோட விரயஸ்தானத்தில் சூரியன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதால எதையுமே உங்களால் திட்டம் போட்டு செய்ய முடியாது. நம்ம இழுக்கிற இழுப்புக்கு எந்த நிகழ்ச்சியுமே நடக்காது. அது இழுக்கிற இழுப்பு தான் நம்ம போகணும். வேறு வழி இல்லை. 30 நாள் அப்படி தான் ஓட்டி ஆகணும். தினமும் குளிச்சு முழிவிட்டு விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செய்யுங்க. ராசிக்குள்ளேயே ராகு இருக்கிறதால செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு தீபம் ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இதை செஞ்சாலே மாசி மாதம் சில நன்மைகள் அப்படிங்கிறது கூடுதலாகவே நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.